நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இல்லை, அந்த கவர்மெண்ட் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் வந்து இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், அவங்கள ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாவம் அதுவுமே தப்பு, அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அப்போ வந்து அதில் ஒருத்தரோட டாட்டர் வந்து எங்கள் காலேஜில் நர்சிங் படிச்சுட்டு இருந்தா. அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லைம்மா எங்களுக்கு வந்து 16,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறாங்க. பட் எங்கள் கேக்கு கொடுக்குறது 8,000 தான். மிச்சம் 8,000 யாருக்கு போகுதுன்னா, அந்த மினிஸ்ட்ருக்கு ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறான். லைக் அவன் ஜாதிக்காரனே ஒருத்தன். ஓகே, அவனும் ஒரு பெரிய வீட்டுக்காரன், ஒரு பணக்கார வீட்டு மருமகன். ஓகே, பிச்சைக்கார மருமகன். ஓகே, அவனுக்கு அந்த பணம் போய் அதுக்கப்புறம் இது பட்டுவாடா ஆகுது இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம். அப்போ வந்து அந்த 8,000 ரூபாய் அவங்க வயிற்றில் அடிக்கிறது இதுவும் தவறு. இப்போ அவங்க யார்கிட்ட போய் இது சொல்லுவாங்க? அவங்களால ப்ரூவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கையெழுத்து போடுறாங்க. 16,000க்கும் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வருது பாதி பாதி தான். அப்போ வந்து இந்த ஊழல் அந்த அந்த அதிமுகவிலும் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கும், இவங்களோடையும் நடக்குது. அதெல்லாம் இந்த 2 அதிமுக திமுக 2 பேருமே ஒரு ஊழல் கட்சி தான். இந்த பணியாளர்கள் இப்போ ஆவேசப்பட்டு பேசுகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். இது ஐ விஷ் அவங்க கண்டிப்பாக அதை செய்யணும். இந்த நேரத்தில் மட்டும் பேசிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது மட்டும் கிடையாது. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய ஈவன் தட் என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவங்க அப்படி தான் ஏதோ இது பண்ணாங்க. அப்போ வந்து ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு திமிர்த்தனாவட்டு